வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி போர் பார்ட்டி பியூட்டி போர்டு சொப்பு பிரி போர்டு வந்து கொரியர் வைக்கிறோம். 2 கஸ்டமருக்கு வைக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலம். அவங்க வந்து அவங்க ஃபுல் நேம்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதனால் வந்து நேம் சொல்லலை. சேலம் ஒன்று அந்த நம்பர் வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சொன்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன பின்கோடுக்கு நம்பரில் வந்து எஸ்டி கொரியரில் இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறதா இருந்தது. வெள்ளிக்கிழமை வந்து தள்ளி போயிடுச்சு. ஏன்னா நம்ம போய் செக் பண்ணக்குள்ள அவங்கக்கிட்ட வந்து எஸ்டி கொரியரில் போகிற மாதிரி அவங்கக்கிட்ட அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த பின்கோடுக்கு. அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி காசு ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த நண்பர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குங்க, நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன், சேலத்துலேருந்து போர்டு எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிசிப்ட் அனுப்பிச்சி விட்டார். ப்ரொஃபஷனல் கொரியரில் நான் வெள்ளிக்கிழமை கேட்குறப்போ அவங்க வந்து நான்லாம் செக் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு பார்சல் போனாலும் போகலாம், நீங்களே பார்த்துக்குங்க, பார்சல் அனுப்புறது உங்களோட விருப்பம்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் கொரியரை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுப்புறது எங்கே போகுது, எங்கே என்ன சென்டர்ன்றதை அவங்க ட்ராக் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இல்லை நம்ம கொடுக்குற பின்கோடுக்கு அங்கே எலிஜிபிள் இருக்குதா இல்லையான்றதையும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. எஸ்டி கொரியர் இருந்தால் யூஸ் பண்ணுவேன். ப்ரொஃபஷனல் கொரியர் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குதுன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் சொல்லி எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸுடைய நேம் தெரியாதவே அவர் பின்கோடை மட்டும் அனுப்பிச்சிட்டு உங்கள் இருந்தால் அனுப்பணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் நம்ம கேட்குறது கரெக்டான வந்து ரீசன் சொல்லுவாங்க. அதனால் அதிகம் எஸ்டி கொரியர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி எஸ்டி கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வந்து நம்ம பார்சல் அனுப்பிச்சிட்டு எனக்கு எதனா வந்து அந்த கஸ்டமர் பார்சல் வரலன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு 3 days 5 days ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னா கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம கேட்குறப்போ அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே தெளிவாக ட்ராக் பண்ணி சொல்லுவாங்க. நான் ப்ரொஃபஷனல் கொரியரில் கேட்டோம்னா அது நீங்களே ட்ராக் பண்ணி எனக்கு தெரியாதுங்க, நான் பண்ணுறதில்ல, பார்சல் அனுப்ப சொன்னீங்க அனுப்பிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எலிஜிபிள் எது இருக்கோ நீங்கள் அதை சொல்லுங்கள். அதே மாதிரி பார்சல் பார்த்தீங்கன்னா A1 பார்சல் சர்வீஸ் இருக்குது, மேட்டூர் MSS பார்சல் சர்வீஸ் இருக்குது, RRB இந்த பார்சல் சர்வீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. RRB RR+ தெரியல, அந்த பேர் இருக்குது. அதாவது A1 மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் பார்சல் சர்வீஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க, பார்சல் பண்ணலாம். கம்மியாக பண்ணால் நம்ம பார்சல் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்சல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் அதிகம், 27 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். கொரியர் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.